இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 46:11 நாம் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த தேவன் நமக்கு யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக தேவைகளை சந்திக்கும் தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்முடைய அனுதின தேவைகளை ஆண்டவர் நமக்கு சந்திக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை பராமரிக்கிறார். அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் எப்படி ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே அவருடைய காலை நிறைவேற்றினாரோ, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வாழ்ந்தாலும் சரி, எந்த இடத்திலே வாழ்ந்தாலும் சரி, எந்த கிராமத்திலே வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம் ஆண்டவர் நம்முடைய தேவையெல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தேவன் நமக்கு உதவி செய்ய அவரிடம் வாய்ப்புகள் வழியறுக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது நாம் அவரை விசுவாசிப்பதில்லை. ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அந்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து கொள்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விரைவினங்களை நமக்கு பலமாக நமக்கு மாற்ற அவர் சித்தமாக இருக்கிறார். பயத்தை நீக்கி நமக்கு அமைதி தர தேவன் இருக்கிறார். இருந்த போதும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, அவருடைய கற்பனைகளை நீங்கள் கீழ்ப்படுத்தால் மாத்திரமே நீங்கள் நானும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவன் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒருவேளை நமக்கு நண்பர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீர்களா? ஆனால் ஒருவேளை நீங்கள் வறுமையை நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை சரீர சுகவீனமாக நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் எந்த சூழ்நிலைந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நானும் விசுவாசிப்பர் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்வார். நாம் கடந்து செல்ல வேண்டிய இருக்கிற பாதையெல்லாம் நம்மை தாங்கி செல்லத்தக்கதாக அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை தெளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கவனமாய் தேடி நீங்கள் ஆராய்ந்து எடுத்து நம்முடைய மாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் வருகிறார். அப்போது நான் பலனடையும். இந்த உலகத்திலே நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நாம் எப்படி இந்த பெற்றோர்களோடு உரிமை கொள்கிறோமோ, நம்முடைய தேவையை சொல்லி நாம் பகிர்ந்து கொள்கிறோமோ, அப்படியே நம் பரலோகத்தின் பிதாவிடத்தில் நாம் உரிமையோடு பேசி பழக வேண்டும் சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் என்று பிதா எதிர்பார்க்கிறார். அந்த உண்மையோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் ஒரு ஆமையானவை தந்து நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானவர்களை அவளை விசுவாசிப்பதற்கு நிச்சயமாய் அதை வாய்க்கும். இந்த காலவேளை நம்முடைய சேவைகளை சந்திக்கிற தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.